வணக்கம் நேர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்க. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி 2ல் வந்திருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரான்னு 1 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கடுமையான சொற்கள், கொஞ்சம் போல்டாக பேசுவீங்க, கொஞ்சம் ஏடாவடமாகவும் பேசுவீங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதுவும் இப்போ வந்து முதல் 2 நாட்கள் வந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும், கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வியாழன் வெள்ளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் தாயாரோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடமாக இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாய் வழியில் வந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ போகிறது வந்து ஒரு சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பண வரவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 2 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரம் வந்து கடகத்திலே இருந்து அது வந்து புதனுடைய சுய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும். அதுவும் பின்னாடி பேசுவாங்க, ஓகேங்களா? எதுவும் டேரெக்டாக பேசுவாங்க, பின்னாடி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ சந்திரனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வராதுங்க. ஸோ இது வாட்டி வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாகவும் அற்புதமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். வீடு பராமரிப்பு வேலைகளை கொஞ்சம் இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது ஏதாவது வந்து ஒரு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் டிஸ்போஸ் பண்ணி அதனால் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது வந்து அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வழக்குகள் இருந்தால் அது கொஞ்சம் தீர்வாகி அது டிஸ்போஸ் ஆகி கொஞ்சம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்து வரவுகள், நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும், பார்த்து பேசுங்க, கொஞ்சம் மேடாகூடமாக பேசிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பேசிட்டு ஐயோ என்னடா அது இப்படி பேசிட்டோமேங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கவங்க, அப்பா சார்ந்த சொத்துக்கள் இதெல்லாமே வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏதாவது சொத்துக்கள் வந்து அப்பா சைட்லேருந்து வரணும்னா இப்போ வந்து அந்த டீல் வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் டிலேடாக இருக்கும். 12ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும் மான விஷயங்கள் கொஞ்சம் பணத்தை தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருக்கவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பூமி வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்ன கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் இழுபறியில் இருந்தால் அது டிஸ்போஸ் ஆகி பணம் வராமல் இழுத்துட்டு இருந்தால் இப்போ அது முடிஞ்சு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம். மேஷ லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருக்கும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 5ஆம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து 2ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷனலாகவும் கொஞ்சம் வந்து கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வாக்கில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு நிலபுலன்கள் வாங்குறது, சொத்துக்களால் வந்து நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும். பட் இருந்தாலும் அம்மா கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க, கொஞ்சம் எமோஷனலாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து. வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க.
அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லிருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும் பெருத்த லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வெளிநாடு எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாத்தா வகைரா சொத்துக்கள் வராமல் இருக்கிறதெல்லாம் கூட இப்போ போய் கேட்கும்போது கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து பெரும் லாபங்களை தருவது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பூமி மனை சம்பந்தமான விஷயங்கள் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில பேருக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட் டீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டில்மெண்ட் டீடெல்லாம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11லிருந்து நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது வந்து இப்போ போகிற சாரம் குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுக்கும். ஆனால் சனி வக்கரமாக இருக்கலாம் கொஞ்சம் டிலேடாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடம் 4ஆம் இடத்துலேருந்து சுய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வருமானங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பூமி மனை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு லிட்டிகேஷனோ ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த 6ல் உள்ள கேது வந்து வழக்குகளை முடிச்சு கொடுத்ததுனால பெரும் லாபங்கள் வர்றது நல்ல ஒரு பொசிஷனில் அதாவது அட்வொகேட் இந்த மாதிரி விஷயங்கள் கன்சல்டன்ட் நடத்துகிறவங்க வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் பூமி சம்பந்தமான வியாபாரங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் பெரும் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சுபமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கேட்ட இடத்துல ஒரு பணம் சம்பந்தமான விஷயங்கள் நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கிறார். ஸோ 3ல் இருக்கும்போது என்ன மாதிரி நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் சின்ன விஷயங்கள் போகிறது வரதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் லோன் சம்பந்தமான விஷயம் டாக்குமெண்டேஷன்ஸ் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களது முயற்சிகள் பெரும் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சக்ஸஸான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாரமாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு முயற்சியில் பெரும் வெற்றிகளை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிலப்புலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பணம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு டிஸ்போஸ் பண்ணி அதனால் பணம் வருது. வண்டி வாகனம் சின்னதாக ஒரு செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கு 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது வெளியூர் அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கணவன் மனைவி யாராச்சும் பிரிஞ்சிருந்தால் கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குருவும் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு ஐயோ அது வந்து புலம்பக்கூடாது. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஏதாச்சும் கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. அதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். சந்தேகங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன ஒரு இதனால் தந்தைக்கு வர வேண்டிய வருமானங்களோ பூர்வீக சம்பந்தமான விஷயம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சனி வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது 8ஆம் அதிபதியாக போகும்போது கொஞ்சம் சின்ன விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி வந்து குரு வந்து உங்களுக்கு ராசியிலையும் புதிய தொழில் வாய்ப்புகள் வர மாதிரி இருக்கும். பட் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 10ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தில் வக்கரமாக இருக்கனால தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருந்த 3ல் இருக்கும்போது சொத்து பத்துக்கள் விற்பனையாக அதனால் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் கொடுத்தாலும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11லிருந்து பெரும் லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாத வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். பட் ஏன்னா சனி வக்ரமாகவும் கொஞ்சம் டிலேடாக நடக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்களிடம் பழகும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத ஒரு சந்தேகங்களை தவிர்ப்பதால் நல்லது. ஏன்னா எவனோ ஏதாவது கொளுத்தி போட்டானா அதை மண்டையை போட்டு காய்ச்சிரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லிருந்து வக்கரமாகி இப்போ வந்து குருடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் விஷயங்கள் வந்து பெரும் ஆசை காட்டி ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்தும் குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் மனம் ஈடுபட்டு போகும். சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறதை தவிர்க்க முடியாது. மற்றபடி கொஞ்சம் பார்த்து வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பலுக்கள் சில பேருக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியாதிபதியாக இந்த 3லும் பெரிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. பெரிய முயற்சிகள் வந்து பெரும் வெற்றி வருவதற்கான பெரும் பணம் சம்பந்தமான விஷயம் இன்வால்வ் ஆவீங்க. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்டர்ஸ் பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 2ல் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 2ஆம் அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதி 2ல் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுவும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீகம் சித்தப்பா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஏதாவது கையெழுத்து போகிறீங்கன்னா கொஞ்சம் படித்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் தேவையில்லாத ஒரு சந்தேகங்களெல்லாம் மண்டையில் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பெரும் சொத்துக்கள் அமைஞ்சு ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறையா வந்து பிரயத்தனப்படுவோம். குழந்தைகளோட வளர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் நிறைய இருக்குங்க. ஸோ சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரர் வந்து 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். சில பேர் கொஞ்சம் வட்டி ஜாஸ்தியாக போதும் அப்படிங்கிற ஃபீலும் நிறைய இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய கொஞ்சம் சின்ன செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவோம். ஸோ பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களோ வியாபாரத்துக்காக வந்து கொஞ்சம் அலைச்சல்களை மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருது. அதனால் கொஞ்சம் அப்பா கோச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து போகணும். மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன மன உளைச்சல்கள் நடாது வாழ்க்கை அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன மன உளைச்சல் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் எப்படியும் ஜெயிச்சானுங்கிற வெறியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கான முயற்சிகளுக்கு நிறைய அலைச்சலும் நிறைய மெனக்கெடுகளும் இருக்கும். சில பேர் தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நண்பர்களால் நல்ல லாபங்கள் சில பேர் கிடைக்கும். சில பேர் நண்பர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. மூத்த சகோதரருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். வேலையில் வந்து நிறைய அலைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நிறைய பண்ணிவிடுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்குது. ஸோ என்றைக்குமே வந்து
4ஆம் அதிபதி 3லும் தாயார் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. நிலவுலங்கள் ஏதாச்சும் வந்து டிஸ்போஸ் ஆகாமல் இருந்தால் இப்போ டிஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏன்னா திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்திராஷ்டமன்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தாய்மாமன் ஊரில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியானோ ராகு வந்து 10ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து அவர் 8ஆம் அதிபதி அப்பாவுக்கும் உங்களுக்குமே ஒரு எமோஷனல் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் வந்து ஏதாவது எமோஷனலான மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 12ல் இருக்கும்போது வியாபாரம் தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து ஃபேமிலி விட்டு வந்து வெளியில் அலையிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுத்துரும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான ரொம்ப கவனமாக ட்ராவலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கேனாச்சும் வெளிநாடு பிரயாணம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருந்து சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்து அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில பேர் தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு நல்லது. அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நம்ம ஒரு எமோஷன்ஸோ அப்பா கிட்ட கோச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வெளிநாடு பிரயாணம் அப்போ ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா ஏதாச்சும் அடிச்சுட்டு போயிடுவாங்க, திருடு போவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்பொழுது நல்ல விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது லிட்டிகேஷன் தான் இப்போ கொஞ்சம் பேசிட்டிங்கன்னா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து அது 4க்கு 11 வரும்போது அது கொஞ்சம் உடன்பாடாக போகும். ஸோ சில நேரம் அம்மா ஏதாவது கோச்சிக்கிட்டு போனால் கூட இப்போ கொஞ்சம் சமாதானப்படுத்தும் போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா வெளியூர்லாம் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து 7ஆம் இடத்துல வந்து நல்ல வியாபாரம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதன் வியாழனில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். செவ்வாய் புதன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது நிறைய வரவுகள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய மெனக்கெடுகள் பண்ணுவீங்க. ஸோ இருந்தாலும் வந்து 8ஆம் அதிபதியுடைய சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான புதன் வந்து 12லேருந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அந்த இதெல்லாம் பண்ணணும், அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தா கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா எவனோ திட்டுவான் இடிப்பான், கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப சிறப்பு. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட ஒரு ஏதாச்சும் வந்து நல்ல பலன்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகள் அதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குழந்தையோட படிப்புகளோ சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் போய் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது அது வந்து வக்கரமாக இருக்குங்க. ஸோ அதனால் கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் வரும். பட் இருந்தாலும் பெரும் லாபங்கள் வரும். அதில் வந்து எந்த குறைவும் இல்லை. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னு வைங்களேன், இப்போ வந்து ஒரு பெரும் பணம், பெரும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து பார்த்தா 7ஆம் அதிபதி 8ல் போது கொஞ்சம் சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். அதை மட்டும் தவிர்த்துக்குங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால. பட் ஆனால் லாபம் இருக்கும்னா நல்ல லாபங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் திடீர்னு ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க.
அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்களாக தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல பெருமானம் வருவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல பெரும் பணம் வருவதற்கான பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல வாரம் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கான நிறைய விஷயங்கள் மெனக்கிறது, குடும்பத்திற்கான ஒரு சில விஷயங்களுக்கான பிளான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க. ஏன்னா வந்து சூரியன் வந்து சனியோட சாரத்திலும் கொஞ்சம் எமோஷன்ஸு என்ன ஆகிடுமோ எதாலும் கொஞ்சம் படப்படும் இல்லாமல் பட் இருந்தாலும் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த வித ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் புதனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 பெருத்த லாபங்கள் வருவதற்கான ஆன்மீக சம்பந்தமான விஷயம் பெரிய ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள், குழந்தைகள் விஷயங்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து என்னென்னா அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது சனியுடைய சாரத்தில் 8ல் போகும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு சின்னதாக விரக்தி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் குரு தசாபுத்தி அந்தரம் குரு வந்து பார்த்திங்கன்னா 11 பெருத்த லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கு வருவதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கடகட்டம். ஏன்னா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு வருங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் சனி வந்து வக்கரமாக இருக்கும் அவங்களும் பெரும் பணம் பெரும் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வராத கடன், திடீர் வந்து ஒரு பெரிய பணம் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நிறைய பிரயாணங்கள், புதிய விஷயங்களை வந்து பிளான் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 3ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள். பட் இருந்தாலும் செவ்வாய் புதனில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். மற்றபடி கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரும் லாபங்கள், பூமிகள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது 8ஆம் அதிபதி சனியுடைய சாரலும் கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை, இறைவனை வந்து மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பிரார்த்தனை விடவே விடாதீங்க. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து கணவன் பண்ணி இந்த ஃபேமிலி விட்டு கொஞ்சம் வெளியில் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்திடும். மற்றபடி வந்து உங்களது 2ஆம் மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய விஷயம், பெரிய விஷயங்கள், பெரிய பணம் சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்காக நிறைய மெனக்கெடுவீங்க. ஸோ கொஞ்சம் ராத்திரி பகல் பார்க்காம அதை பற்றி யோசிக்கிறது, கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய முயற்சிகள், புதிய பிளான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக வரும். அதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது கொஞ்சம் மாமியார், அப்பா அம்மா மாமியார் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்ற தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 5, 8ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவைங்க. அதில் வந்து ஏதாவது இடவோட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் சின்ன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது நிறைய விரயங்களையும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும், தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் அங்கங்கே வரும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து அனுசரித்து தான் போய் ஆகணும். 7ல் சனி 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள நிறைய கருத்து பேதங்கள், சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட்லாம் வரும். கொஞ்சம் இடவடமாக பேசுகிறதுலாம் இருக்கும். பட் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்.
மற்றபடி வந்து 8ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும். தொழில் ரொம்ப கவனம் தேவை. தொழில் வந்து தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகி அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே பேசிட்டு அடிச்சுட்டு போய் பார்த்துட்டுருக்க. ஸோ அதனால் விரயங்கள் ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்ம லக்னமோ ராசியோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு வந்தாலே வந்து அது நிறைய வந்து பேராசையை ஏற்படுத்தி தான் மாட்டிக்கி விடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனம். 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், ஸோ வெளிநாடு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க வந்து நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்களையும் கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுத்துரும். ஸோ வியாபாரத்துக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் அலையிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. வேலையில் இருக்கவங்களுக்கும் கூட கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக சந்திர தசாபுத்தி அதனால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 8ல் வந்து இந்த செவ்வாய் புதனில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி. ஸோ வியாழன் வெள்ளி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இடமோ அந்த கீச்சுக்கெல்லாம் வரதுனால கொஞ்சம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் பாதகாதிபதி 10ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 8லிருந்து சனியோட சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இருந்தாலும் இப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டிங்கிறது வராது. ஏன்னா வந்து ஒரு கிரகத்துக்கு 12ல் வந்து இருக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து இருக்கிற ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒரு ஆள் வந்து நம்மளை தாங்கி பிடிச்சி சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்தது. உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு சாப்பாடு விட்டோம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எதுவும் மாட்டிக்கூடாது. ஸோ கொஞ்சம் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அது வந்து 7, 8, 10ன்னும் போதே நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும். அதாவது கஸ்டமர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும். கணவன் மனைவிகளும் தேவையில்லாத இன்ட்ராக்ஷன், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் இருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி 2, 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும். பெரும் லாபத்திற்காக பிளான் பண்ணி கொஞ்சம் அலைச்சலை தரத்துறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இதுக்காக ராத்திரி பகலமாக உட்காந்து உழைப்பீங்க, நிறைய பிளான் பண்ணுவீங்கிறது தான் உண்மையான விஷயம். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 2ல் இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுகள் வெடுக்கெடுக்குன்னு பேசுறது, அதனால் வந்து சின்ன சின்ன மன முறிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி சிம்ம லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதான் பிரார்த்தனை எப்படி பண்ணால் நம்ம இறைவன் நம்மோடு இருக்கிறதா நினச்சி நம்ம பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 11 பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் 11ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருக்குது. சில பேர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இந்தியா வந்து நம்ம சொந்த பந்தங்களை பார்த்து சந்தோஷப்படைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க பிரயாணங்கள் மேற்கொள்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலகட்டம் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் நிறைய மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4, 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல சந்தோஷம், குதூகலங்கள், நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஸோ அம்மா ஒய்ஃபு சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, வெளிநாடு போய் படிக்கிறது, வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ஃபன்னாக ஒரு டூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பிரயாணங்களும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும் பெருத்த லாபங்களும் தொழில் ரீதியான விஷயம் பெரும் லாபங்களும் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின் போது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் தருமானா கண்டிப்பாக பெருத்த லாபங்களையும் அள்ளி தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள், கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல பதவியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஆனால் சின்னதாக மன உளைச்சலை மட்டும் கண்டிப்பாக கொடுக்கும். பட் அதை வந்து தவிர்க்க முடியாது. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பெருத லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, நல்ல வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியாக வந்து 9ல் இருக்கும். அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய வந்து கருத்து வேறுபாடு வரும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 7ல் இருந்து சனியுடைய சாரத்தில் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். கணவன் மனைவியினுள்ள கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பாக இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்தும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கும். புதிய ஒரு பிரிஸ்காக வந்து ஒரு வேலையை முடிப்பீங்க. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள் ஏதாச்சும் பூர்வீக சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியான சனி வந்து 6ல் இருந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாயார் தந்தை சம்பந்தமான விஷயத்தில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக நல்ல கட்டங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக வந்து 11ல் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து ராசியிலேயும் கொஞ்சம் கொடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. பெரிய பொருளுக்காக நீங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நடப்பதற்கான பெரிய வெற்றியில் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11 பெருத்த லாபங்களை விடும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரும் லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து உள்ளூர் வந்து சொந்தக்காரங்களை மீட் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் வந்து ஏதாவது இடமா வந்து எவனா ட்ராப் வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து உங்களது ராசியாதிபதி 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம். வீட்டில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள். சில பேருக்கு வந்து வேலையில் வந்து வேறு இடத்த மாற்றுறது பிடிக்காமல் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனம். முக்கியமாக வேலை கடன் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவியோட நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் வந்து சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் தேவை. மற்றபடி வந்து குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து 8 லிங்க் ஆகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள்கிட்ட பேசும்போது தாயாரோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களே பேசாமல் இருக்கிறது நல்லது. அது வேலை இடங்களில் பக்கத்தில் எவன்ட்டாச்சும் ஏதாவது பேச போய் அது ஒரு பெரிய பூதாகரமாக பிரச்சனையை மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் தேவை. கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் லிமிட்டாக பார்த்துக்குங்க. ஏதாவதுனால வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி எமோஷன்ஸ் கணவன் மனைவிக்கு இருக்கும். பணம் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் பொருள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள், அதாவது என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்கள் யாராவது ஒரு ஆள் வந்து பேராசை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு அவசியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து
9ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் லாபங்கள் பெரிய விஷயங்கள்லாம் நடும். வெளி மாநிலங்கள் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து நாங்கள் 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது, பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். கவர்மெண்ட் செக்டாரில் வந்து பெரிய லாபங்கள் எடுக்கணுங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ வந்து தசாபதி பலங்கள் எப்படி இருக்கணும், துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தாலும் அந்த லாபங்கள் வர்றதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் டிலேட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய போட்டிகள் இருக்கும். சில பேர் வந்து தொழிலுக்காக கொஞ்சம் சின்னதாக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த சந்திரன் வந்து சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வியாழன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருந்து கணவன் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்ததுங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் வேலையில் இடம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. சில பேர் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். கடன் வாங்குறவங்களுக்கு வந்து இப்போ கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். துலா லக்னமாக இருந்து குரு தசாபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்றன. அது வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கடன் கொடுக்கல் வாங்கல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது பெரிய கடன் பெரிய ப்ராஜெக்டில் வந்து சைன் வாங்கணும், பெரிய பணம் புரட்ட போகிறேன், இதை இப்போ கேட்டு உடனே கொடுத்துருவாங்கலாம் எதுவும் போட்டு மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும், சனி வந்து உங்களுக்கு வந்து 6 இருந்தாலும் 5ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்களை இடக்கூடமாக பேச எமோட் ஆகிறது எல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வியாபாரத்திலும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நாங்கள் அது எல்லாம் இப்படியே சொல்லிட்டுருக்கோம், வேறு வழி இல்லைங்க. இது வந்து 8ஆம் அதிபதியோட லிங்க் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வரும். ஸோ துலா லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மெனக்கெடுவீங்க, நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 12 சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் நைட்டில் வந்து தேவையில்லாத விஷயத்தை போட்டு மண்டையில் கொண்டு உழப்பிட்டு இருக்கிறதும் வந்து தவிர்க்க முடியாது. தொழில் ரீதியான விஷயம் நிறைய மெனக்கெடுகள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நிறைய கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்தது 10லும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மாமியார் வீட்டில் வந்து சாப்பிட கூப்பிட்டாலும் போய் பாண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தது நீங்கள் வந்து பொது பலன்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய மெனக்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் அதிபதி 8ல் இருந்து கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கணும். மற்றபடி துலா லக்னமாக இருந்து ராகு தசாபத்தின ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் போகும்போது கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மற்றபடி வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. துலா லக்னமாக வந்து குரு தசாபத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 6ஆம் வீட்டில் கடன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயம் குழந்தைகளோட நடவடிக்கைகளில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து துலா லக்னமாக இருந்து புதன் தசாபத்தியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் பெரும் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து கேது தசாபத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருந்து அது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சலை கொடுத்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்தோம். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கூட தொழில் ரீதியான விஷயம் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுவும் கடன் சம்மந்தமான விஷயம் அகலக்கால வச்சு மாட்டிக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கையை கண்டிப்பாக மாட்டோம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்கு சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2ஆம் அதிபதியான குரு 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது
இருக்கும்போது காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலாவில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு இன்பமாகவும் சந்தோஷமாகவும் குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட முயற்சியெல்லாம் வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் வந்து குரு இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்து பேசணும், பார்த்து இருக்கணும். ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். பட் இருந்தாலும் வந்து எல்லாமே எமோஷன்ஸாக மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மனைவியோடு சேர்ந்து கொஞ்சம் இந்த பேர் மாற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். நண்பர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெளியிலே இருந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகள், புதிய லாபங்கள் வருவதற்கான, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. நெகட்டிவாக எதுவுமே இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலும் 9ல் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள், அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அப்பா மேலே வந்து ஒரு பரிவு பாசத்தோடு பேசுவாங்க. இதே அப்போ ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் எமோட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா அது சூரியன் சனி காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து சின்னதாக இருக்கும். வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இருந்து இப்போ 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ எல்லாம் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ இதுவரை பார்த்தது ஒரு பொது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபதி பலன்கள் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி வந்து நடக்கிற சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம், நிறைய அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் எமோஷன்ஸாக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த சூரியன் வந்து சனியுடைய சார்ந்தும் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனான ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக சந்திர தசாபத்தியானும் ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஆக்கப்பூர்வமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து சின்ன எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியானும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்களும் ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் அடுத்த கட்டத்திற்கு மூவாவதுக்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 5ல் இருந்து அது வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன்ஸாக இருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. கொஞ்சம் தேவையில்லாத பிடிவாதங்கள், ஈகோ நிறையா வரும். ஸோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதி, அதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல குழந்தைகளோட வளர்ச்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தால் சந்திரன் வந்து பாதகாதிபதியாக இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை கொடுக்குறதுக்கான கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு அவசியம். அது வந்து அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். 3ஆம் அதிபதி 4ல் சொத்துக்கள் கிளியராகி அதனால் ஒரு பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பு, பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தால் சனி வக்கரமாக கொஞ்சம் டிலேடாக நடக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதி, அதனால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடும், நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதியும் கேது வந்து 11ல் பெருத்த லாபங்களும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கும். வெளிநாட்டில் உங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ கொஞ்சம் வந்து வேலை சம்பந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவும் அதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை,
இறைவனை பொறுத்த வந்து மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பூமி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எதிர்த்த முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. பட் இருந்தாலும் 6ஆம் அதிபதி வந்து 8ஆம் அதிபதி சாரத்தில் வேலை விஷயங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது கடன் மூலியமாக ஒரு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி சனி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். குழந்தைகளோட லெவல் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து கலகங்கள் ஏற்படுவது, டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப எமோஷனாக இருக்கும். தேவையில்லாத ஒரு வதந்தி மூலியமாக மூளை குழம்பிப்பீங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் நம்பாமல் எதாக இருந்தாலும் டேரெக்டாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். கொஞ்சம் எமோஷனாக இருக்கும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய வரும். கடன் கொடுக்கல் வாங்கலையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 7ஆம் அதிபதியான குரு. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சிஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து ஏதாச்சும் வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத சந்தேகங்கள், மன உளைச்சல் வந்து தாயாருக்கு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியனும் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கு உங்களுக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு இல்யூஷனில் போய்ட்டு நம்ம எதாவது ஏடாகூடமாக திங்க் பண்ணிக்கிட்டு வரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய கொடுக்குறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 10ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையோ ஒரு வழக்குகளையோ சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க. தேவையில்லாத ஆட்கள், தெரியாத ஆட்களோ யாரும் சொல்கிறான்றதுக்காக வந்து பெரிய ஒரு காசை வந்து கடனாக கொடுத்துறாதீங்க. வரதுக்கான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ நண்பர்களுக்கு உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நண்பர்கள் விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு, பிரயாணங்களில் ரொம்ப கவனம், வெளிநாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பதற்கான இடம் நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். தூர பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஒரு காலகட்டங்கள் தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் 6ல் இருக்கும்போது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுவாங்க பசங்க. இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 4ல் இருந்து 3ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் விற்பனையாக அதனால் பெரும் லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வண்டி வாகனங்கள் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியும் குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மூலயமா வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கடன் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக கேது தசாபதி தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப எமோட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கேஸில் வந்துலாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து 2, 5 ஏதாச்சும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்பொழுது
நிறைய முயற்சிகள். ஸோ உங்கள் முயற்சிகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, சில பேர் நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதியான செவ்வாய், 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல தாயாரோட விஷயங்களை நல்ல குரோத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வம் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பணம் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த பண வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும். கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து பேர் ஈகோ கிளாஷஸ் வரும். மற்றபடி ஒன்றும் பெருசாக இருக்காது. 9ஆம் அதிபதியான வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுக்கு வந்து நல்ல பெருத்த லாபங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் வந்து அந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்ப உறுப்பினர் சம்பந்தமான விஷயங்கள், வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு அற்புதமான வரமாகவும் கணவன் மனைவியோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்திர தசாபுத்தி அந்த ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி நடக்கிறது. ராகு வந்து புதனுடைய சாரத்துலேருந்து சனி கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை போட்டு மன உளைச்சல் படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது, புதிய வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள் நல்லாயிருக்கும். நல்ல குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்தா 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட முயற்சிகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகத்துக்கான நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2லிருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு குலதெய்வ பூஜை இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பண்ணணும்னு தோணும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அதனால் புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா சார்ந்த உறவு சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அதனால் 9ல் கேது வந்து சந்திரனுடைய சாதனம் நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கிற சட்ட சிக்கல்கள், பாஸ்போர்ட்டு ரெனியூவல், விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5, 10ஆம் அதிபதி 7லும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண வரவுகள், ஒரு பெரிய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி ராசியிலே இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது பொது சொத்துக்கள், அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் பணம் பண்ணணுன்ற மாதிரி விஷயங்கள், புதிய சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் இந்த கருத்து நீங்கள் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும்.
அதுக்கப்புறம் வந்து உங்களது 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்டே பேசும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். வெளிநாட்டில் வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கணும் சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களும் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகளான வழிகளை தேர்ந்து ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களும் வந்து நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு லோனில் வந்து இப்போ சொத்துக்கள் வாங்குறது வேலை இல்லாத ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். கும்ப லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த மாதிரி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் செவ்வாய் தசாபதினால சொத்துக்கள் ஏதாச்சும் விற்பனையாகி புதிய சொத்துக்கள் வாங்க பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து 2லிருந்து சனியோட அந்த ஒரு சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவர்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்து பேசணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கும்பலக்னமாக சனி தசாபுத்தி அந்த சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய ஏற்றங்கள் அதாவது என்னென்னா கொஞ்சம் வந்து நிலபுலன்கள் தாயாருடைய விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் வீட்டு பராமரிப்பு வேலைகளை நிறைய பேருக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் அதுக்கான பணம் வரும்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து 5 8ஆம் அதிபதியாக இருந்து 6லும் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 6ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களை முயற்சி சம்மந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரார்த்தனைங்க. ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். 10ஆம் அதிபதி குரு வந்து 3ல் இருக்கும்போது பிஸ்னஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைச்சாலும் அதில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லான புதிய அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன்லாம் சைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதனால் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து யாரோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க சொல்லிட்டு கேட்டுட்டு அதனால் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் கூட வந்து சுக்கிரன் 3 8ஆம் அதிபதி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்திடும். மீன லக்னமாக இருந்து 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் வண்டி வாகனம் புதுசாக மாற்றலாம் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களில் பிரயாணித்தாலும் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் புதனில் வந்து குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். வேலையில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய வேலையில் வந்து அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது
மனைவிக்கு நல்ல லாபங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக அனுகூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கஸ்டமர்ஸ் நாள்கள் வந்து கஸ்டமர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 5ல் இருந்து குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக, குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் வந்து நம்மளுடைய மன வேதனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, பேசுறதெல்லாம் கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ வேலையிலும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரொம்ப ஊராக சுற்றுறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது பிஸ்னஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பிஸ்னஸில் வந்து புதிய வாய்ப்புகள் இருந்தால் அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பார்த்து நடந்துங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது 6ஆம் அதிபதி 5ல் வேலை பலுக்கள் வேறு நிறைய இருக்கும். ஸோ வேலை செய்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்த வாரத்தின் வந்து ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் ஒரு செவ்வாய் புதன் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியாக இருந்து 3லும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள். சில பேருக்கு வந்து புதன் வியாழன் வந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான நிறைய இருக்கும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து ராசியிலே இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் விரயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்காக நிறைய விரயங்களை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்தோன்னா நண்பர்கள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் வந்து விரயமாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் வந்து குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்ல ஒரு ஏற்றமாக ஒரு குரு தசாபதியாலும் ரொம்ப சிறப்பாகவும் அவங்களோட முயற்சிகளை பார்த்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக சனி தசாபதியும் சனி வந்து 12ல் இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ அந்த ஒரு புதிய சொத்துக்கள், பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்களையெல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துரும். பட் ஏன்னா கொஞ்சம் அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து 12லேருந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய முயற்சிகள். ஸோ உங்கள் முயற்சிகளுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணுவீங்க. பெரிய லாபம் வரணுங்கிறதுக்கான எண்ணங்களுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், பர்சனல் லைஃப்லையும் வந்து பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற வேரியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்தோம். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்குங்க. ஸோ 4 7ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது மனைவிக்கு நல்ல லாபங்களும் குதூகலமும் சந்தோஷமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படும். பட் இதுதான் கூடவே வந்து 8ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி 7ல் உள்ள கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவினால கொஞ்சம் ஏடாவடமாக பேசிக்கிறத வந்து தவிர்த்துக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக சுக்கிர தசாபதி அந்த குழந்தைகள் விஷயங்களில் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ குழந்தைகளோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தா ஐயோ என்னடா அது இப்படி பேசுதுன்னும் போது இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து இவ்வளோ செலவு வருதே அப்படிங்கிற நினச்சி நம்ம எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியமானது. இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி. ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறதுக்கு கிடையாது. ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம இது பண்ணோம், பிரசன்னத்தில் வந்து மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார். அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோன்னு வைங்களேன். ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துலேயோ லக்னத்துலேயோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர்பு வந்துச்சு அந்த ஜாதகத்தை தொட மாட்டோம். காரணம் என்னென்னா அது ஒரு இண்டிகேட் பண்ணுது. இவங்க 2 பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படுங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார். இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜிகே அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார். திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தி எங்கிறன்னு பார்த்துருங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து தான் இத்தனைக்கும் அந்த பொண்ணு இப்போ நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக வளர்த்தாரவங்க அண்ணன் எத்தனை ஜோசியர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது. பட் அந்த கணவன் வந்து ஒரு 6 மாதத்துலேயே இறந்துடுறார். ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதர்கிட்ட வராங்க. ஸோ குருநாதர்கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா
அதில் வந்து மாந்தி வந்து வருது. ஸோ எப்படிங்க இது பண்ணாங்க அப்படின்னும்போது, இல்லைங்க அவர் வந்து இத்தனாம் தேதி நான் போய் பார்த்தேன், பார்க்கும்போது இப்படி இருக்கணும்போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உட்காருதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுன்னா, ஒரு மரணம் நிகழும், இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும். அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும், அதை தொடவே கூடாது. ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து நம்ம பிரசன்னம் போடுவோம். ஸோ பிரசன்னம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு நம்ம அடிச்சே சொல்லிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தி இருக்கிறது வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே. ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா, பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. தர்ப்பணங்கள், ஸோ தர்ப்பணங்கள் கொடுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி எடுக்கணும், அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம். இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்தி இருக்குது, அப்பா அம்மா யாரும், இவர் திதி கொடுக்கணும். அமாவாசை திதி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம். ஸோ பிரேதம் சம்மந்தமான விஷயங்கள், இறப்பு சம்மந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னும்போது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியோடைய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நிலதோஷங்களை கொடுப்போம். 4ஆம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் 6ன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சம்மந்தமான விஷயங்களை எவனையோ போட்டு தள்ளியிருக்காங்கன்றதை வந்து தெளிவாக சொல்லிடலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. 5இல் வந்து மாந்தி வந்து 5ஆம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்பு இருந்தால் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், குழந்தை சம்மந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க, ஏதோ மூதாதையர் தாத்தா யாரோ ஒருத்தவங்க விளையாடிருக்காங்க, ஸோ கர்ப்பகலை பண்ணியிருக்காருங்க, அதனால் ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ 6ஆம் அதிபதி வந்து விட மாந்தி இருக்குன்னா சத்ரு, அதாவது ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அது வந்து 6ஆம் அதிபதி மாந்தி இருக்குன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்துக்கிறதுக்காக உட்காந்துருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லலாம். அது வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், வேலையாள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்துச்சுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் தான் செய்வினையில் மாட்டுறது. இந்த 6ஆம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி 3 மாட்டிக்கிச்சுன்னா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க. அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போகுதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசாபுத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணும். எப்போதும் எஃபெக்ட் பண்ணாது, பார்த்தோன்னா பயந்துடாதீங்க. ஸோ தசாபுத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க. ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின்போது அந்த ஆன்மா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க. எப்பா ஏதோ எங்கள் தாத்தா முப்பாட்டன் எவ்வளோ சொல்லிட்டான், இல்லை நானே முற்பிறவியில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிட்டு இந்த ஆத்மா போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம். அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க. ஸோ அந்த கர்ணம் வந்து உட்காரும் அமாவாசையில். ஸோ அது உட்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த இதில் நம்ம வெளியில் வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு இன்னொரு இது என்னென்னா நல்ல அன்னதானம் பண்ணணும். ஸோ அமாவாசை அன்றைக்கி நல்லா அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள், மாந்தி சம்பந்தமான விஷயங்கள் விடுபடலாம். ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதை பற்றி நான் வீடியோ பண்ண ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா. மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும். அந்த அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும்ங்கிறது தான் இதை சொன்னோம். கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.